நம்ம சொன்னங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எக்ஸ் எப்படி எடுக்கணும்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த கேமில் வந்து இந்த எந்த மிஷின்ஸும் முடிக்காமே நான் நெக்ஸ்ட் ஐலாண்டு போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த பிஎம்எக்ஸ் மீதான் இந்த அளவுக்கு ஐயோ இவங்க வேறு பண்ணாங்க சிரிக்கிறானுங்க. ஏன் கைஸ் நேரங்காலம் புரியாமல் இருக்கிறானுங்க கைஸ். ஏன் கைஸ் ஏன்னா உங்களுக்கு இந்த பிஎம்எக்ஸ் இந்த அளவு போகணும். என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் நின்றா போன இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஆஃபீஸரோட போகணும். நீங்கள் எப்படா மிஷின் செய்யணும் இருக்காங்க காசு வர வச்சுருந்தாங்க கேட்குறீங்க. எல்லாம் சீட்டு போட்டு தான் எடுத்தேன். சீட்டு போட்டு தான் எடுத்தேன். அந்த $250 அந்த இருக்குல்ல அந்த சீட்டை போட்டு தான் நான் எடுத்தேன். நெக்ஸ்ட் வளவளன்னு பஸ் வீட்டுக்கு வரலாம். எங்கே போகணும் ஆஃபீஸர் வரல எந்த வீட்டுக்கு போகணும்னு கேட்குறீங்க. அது ஒரு வீட்டு மூலியமாக தான் போக முடியும். அது வேணா ஒரு ஃபேமிலி வச்சுட்டு ஏன்டா இப்போ கெட்ட வார்த்தை மிஸ் பண்ணுறாங்க ஃபேக்டிங் டேம்னு இல்லை இடிக்க மாதிரி வந்தாலே பேசுகிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போலீஸ்காரன் மட்டும் மிச்சிடக்கூடாது. ஆனால் போலீஸ் கூட வசதிவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பிரிட்ஜு லாக்கில் இருக்குதா? இப்போ எப்படி போகிறோம் தான் பார்க்கவே போகிறோம். இப்போ நம்ம ஓகே இப்போ வந்துட்டோம். நம்ம டான் யோசிக்கோட பில்டிங் கிட்ட வந்துட்டோம். போய்க்கோங்க. நல்லா என்னோடய மேப்பு கீழே இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நான் திருப்புறேன்னு. இப்படியே பண்ணீங்கன்னா தலைவன் என்ன பண்ணாலும் செவுத்துக்குள்ளே போயிடுவான். இப்படியே ஓட்டுங்க. இப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா வந்தானே கேட்குறீங்க. வெல்கம் டு இப்போ பாருங்கள் வரும் பாருங்க கொஞ்ச நேரத்தில் வெல்கம் டு வைசிட்டின்னு வருதா கைஸ். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். நீங்கள் சிட்டிக்கு இதே மாதிரி தான் பண்ணணும். கையை எடுத்துடாதீங்க. எடுத்துட்டிங்கன்னா வந்து கீழே விழுந்துருவீங்க. நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அப்படியே ஸ்பீடாக போகலாம். அவ்வளோதான். பக்கத்தில் வந்தோடனே கிட்டே இருக்கணும். இல்லைனா சவுத்தில் போய் முட்டி சைக்கிள் மேலே வந்துடும். நீங்கள் வந்து கீழே வந்துடுவீங்க. இப்படி தான் போகணும். ஆனால் திரும்பி வர முடியாது உங்களால். திரும்பினா கேம் விட்டு வெளியே வரணும். உங்களால் அந்த கேமில் மிஷின்ஸ் இந்த நீங்களே தான் பண்ண மேப்லாம் உங்களுக்கு எதுவும் கட்டாது. அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் சைக்கிள் விட்டு இறங்கிடணும். ஷிட் ப்ரோ. இதே மாதிரி நம்ம சாண்ட்ரைஸ் போகலாமான்னு சொல்லுங்க. இதே மாதிரி சாண்ட்ரைஸில் எப்படி அடுத்த சிட்டிக்கு போகிறதுன்னு. சாண்ட்ரைஸ்க்கு போகிறதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மிஷின்ஸ் நிறைய முடிக்க வேண்டியது இருக்குது. மெயினாக நம்ம என்ன ஒரு ஐலாண்டாச்சும் ஓப்பன் பண்ணி ஆகணும். நம்ம இந்த கேமில் ஒரு ஐலாண்டாச்சும் ஓப்பன் பண்ணியே ஆகணும். வேணாம் இந்த ஊருக்குள்ளே நம்ம தான் டெவலப்தான் காட்டணும். என்ன கண்டு வச்சுக்கலாம். AK-47 வேணாம். நான் AK-47 வச்சுக்கலாம். அதான் டெவலட்டான்னு காக்கும். ஊருக்குள்ளே கேட்டு பாரு நான் ஒரு டெவலட்டானவனு. கைஸ் நான் ஒரு சேனல் நேம் சொல்கிறேன். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அவனும் என்ன மாதிரி ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவன் தான். அந்த சேனல் பேர் சொல்கிறேன். AK-47 யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். அந்த லோகோ பார்க்க எப்படி இருக்குன்னா நான் அதுக்கு எடிட்டிங் பேசுகிறேன். எடிட்லாம் அவ்வளோ பண்ண முடியாது. எப்படி இருக்குன்னா ப்ளூ கலரில் பேக்ரவுண்டில் வந்து ஒரு பறவை இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் வந்து பேக்ரவுண்டு. இதான் வந்து அந்த அதோட பேக்ரவுண்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் ஐலாண்ட் வந்துட்டோம். ஐலாண்டில் எப்படி இதுமாரி இது போயிட்டு கேம் பிளே கண்டசாமி எங்கே போகிறாங்கன்னு கேட்குறீங்க. வேறு எங்கேயும் இல்லை. வைசிட்டியே ஃபேமஸான இடம் தான். அது என்ன டிராஃபிக் ஐலாண்டில் என்ன வந்து நம்மளுடைய அது என்னோட நினைக்க மாற்றி வச்சுருக்கோம். மல்லி ப்ளூ போட்டு தான் போகிறோம். மல்லி ப்ளூ போட்டு அவங்களுக்கு என்ன சொன்னாங்க. அவங்களோட குறிக்கோள் என்னன்னா வந்து அவங்களுக்கும் அவங்க வந்து நல்ல மாதிரிலாம் துபாய் சொல்லலாம் கிடையாது. அவங்க சப்ஸ்கிரைபர் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர் நிறைய வச்சுருக்காங்க. பெரிய என்னோட கொஞ்சம் பெரிய நல்ல பெரியலாம் இருக்காது. அவன் வந்து யார்
இதுதான் கைஸ் அவனும் சேனல்லாம் பெரிய ஆளாகணும் இது பெருசாகணும் இது சின்னசாகணும் காசு ஒன்று பெருசாகும் அதான் உனக்கு ஆசை இல்லைங்க அது எனக்கு ரொம்ப நாளாக அது ஒரு ஆசை பெரிய ஆளுங்க யூடியூப்பில் காட்டி பெரிய பேர் வாங்கணும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் 1 மில்லியன் அடிக்க பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உனக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் இருக்குது 100 கணக்கில் இருக்குது அதெல்லாம் இன்னும் இங்கே எவ்வளோ தேவை இருக்கும் கைஸ் 367 சப்ஸ்கிரைபரும் ஏதோ ஒன்று கைஸ் மறந்து போயிடுச்சு என்னன்னு மறந்துடுறேன் இப்போனா வாங்க கைஸ் நம்ம அந்த நம்பர்லாம் ஆட் பண்ண தேவையில்ல அப்படியே 300 400 போயிடலாம் இப்போ நான் 300 600 Okay guys, 600, 400, 500, 600, 700, 800, 900, இன்னும் அவன் வந்து 700 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டா போனாங்க சும்மா கம்முனு போயிடணும் சும்மா நோண்டுறான் நம்மள கம்முனு போயிடணும் யாருக்கார எடுத்துக்கலாம் ஏன்னா பீச்சுக்கு வந்து வயசுக்கு பீச்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர்ற மாதிரி ஒரு ட்ரிஃப்ட்டு அப்படியே கார் நேரத்துக்கால் சிறக்க மாதிரி எங்கே அந்த லைட் ஹவுஸ் தான் காரணம் வைக்கிறேன் வயசு கார் வேறு போக மாட்டேங்குது வயசுனா ஓகே வயசு 10 வருஷம் போகிற வயசுனா ஒரு ரோட்டில் வச்சுருவேன் 10 வருஷம் போகிறாங்க அதுக்கு கூட ஒரு ஸ்டோன் வயசு வயசுக்கு சொல்லி நிறைய வாட்டி இந்த 40 ரூபா 50 ரூபா அதெல்லாம் சின்ன வயசுல வயசு இப்போலாம் அதெல்லாம் கிடையாது எங்க இந்த இடத்துல இருக்குது எங்க இங்கே தான் கூட ஜிடி வயசில் கூட ஒரு கிளிச் இருக்கும் கைஸ் இங்கே தான் இந்த இடத்துல கூட டாமியோட ஸ்விம்மிங் பண்ண கூட பண்ண தெரியாதுல்ல இங்கே ஒரு காரை நிறுத்திட்டு காரை இங்கே நிறுத்தி எவனா நீங்கள் வம்புலுக்கு இல்லைங்க அங்கே ஒருத்த வருவானா அப்படியே தள்ளி விட்டுருவானா அப்படியே அது ஒரு வேறு அப்புறம் இங்கேயும் ஒரு ஈஸ்டர் இருக்கும் இங்கே ஒரு இதுவும் ஒரு போஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு நல்ல ரெய்னி டைம் நல்லா ஃபாகியான டைம் வந்தாலே செம்ம ஸ்கேரியாக இருக்குங்க ஏன்னா அப்பயும் அந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்க அந்த இடமே அப்படி தான் இருக்கும் லைட்டுக்கும் அதுக்குன்னு கில்லி படத்தில் வரது முதல்ல மேலாம் போக முடியும் கைஸ் ஓகே இதோட ஒருத்தனை நம்ம இனிமேல் என்ன ஒரு வீடியோ இப்போனா ஒரு வீடியோ பண்ணுறோன்னா காப்பை போட்டு தள்ளிட்டா போனோம் ஓகே கைஸ் இனிமேல் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்